இன்னைக்கு இந்த வீடியோவில் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பிளாக் தண்டருக்கு தான் ஒன் டே ட்ரிப் போக போகிறோம். அங்கே என்னென்ன மாதிரியான கேம்ஸ் அண்ட் ரைட்ஸ் இருக்குங்கிறதையும் அது எல்லாத்தையும் எப்படி ஒன் டேக்குள்ளே கவர் பண்ணலாங்கிறதையும் யூஸ்வலாக நீங்கள் போகிற ட்ரிப் பிளான் படி இல்லாமல் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிற பிளான் படி போனீங்கன்னா நீங்கள் பிளாக் தண்டர் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு பிளேஸையும் கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கோயம்புத்தூரில் இருந்து 5:20 கிளம்புற நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஏறினீங்கன்னா 6:15 நீங்க மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடலாம். அப்ப நீங்க வந்ததுமே டாய் ட்ரெயின் அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கும். 7:20 தான் யூஸ்வலா இதோட டிபார்ச்சர் டைம். சோ நீங்க இயர்லியா போயிட்டீங்கன்னா அங்க இருக்கிற அன்ரிசர்வ் டிக்கெட்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த ட்ரெயினுக்கு டோட்டலா 20 அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் தான் இருக்கு. சோ உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சதுன்னா நீங்க உங்க ட்ரிப்பை ஊட்டிக்கே மாத்திக்கலாம். ஏன்னா இதை சொல்றேன்னா உங்களுக்கு இங்க டிக்கெட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க புக் பண்ணியே போனாலும் 4 months முன்னாடியே புக் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பிளாக் தண்டர் எப்ப வேணாலும் போய்க்கலாம். பட் இந்த ட்ரெயின்ல போற எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பிளாக் தண்டரோட என்ட்ரன்ஸ். இதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே ஷார்ட்ஸ், டிஷர்ட்ஸ், வாட்டர் ப்ரூஃப் கவர்ஸ்னு எல்லாமே சீப் ப்ரைஸில் கிடைக்குது. நீங்கள் சப்போஸ் ஏதாவது வாங்கலைன்னா வாங்கிட்டு நேராக உள்ளே வந்துடலாம். டிக்கெட் கவுண்டர் 9:45 தான் ஓப்பன் ஆகும். இங்கே டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு 900 rupees-உம் சில்ட்ரன்ஸ்க்கு 750 rupees-உம் வாங்குறாங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்கூல் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் டிக்கெட் வாங்க நிற்கிற இந்த கேப்பில் கிட்ஸ் எல்லாம் என்கேஜ் பண்ணுற மாதிரி பிளாக் தண்டரோட வெல்கம் டான்ஸும் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உள்ளே போனதோ லெஃப்ட் சைட்லேயே லாக்கர் ரூம்ஸ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே இதுக்கான கீஸையும் 150 rupees கொடுத்து வாங்கிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கேம்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 75 ஏக்கர் இருக்கிற இந்த தீம் பார்க்கில் டோட்டலாக 49 ரைட்ஸ் இருக்குது. இதை நார்மலாக நீங்கள் ஒன் டேல கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்கள் சொல்கிற இந்த பிளான் படி பண்ணீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ரைட்ஸை ஒன் டேல கவர் பண்ணிட முடியும். இங்கே இருக்கிற 49 ரைட்ஸ்லேயும் ட்ரை கேம்ஸை விட வாட்டர் கேம்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் இங்கே இருக்கிற வாட்டர் கேம்ஸ் எல்லாமே 11 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த 1 hour கேப்பில் இங்கே இருக்கிற சின்ன சின்ன ட்ரை கேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக 11 o'clock ஆனதும் வாட்டர் கேம்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி தீம் பார்க்கோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற வாட்டர் கேம்ஸ் விளையாடாமல் உள்ளே இருந்து ரிவர்ஸில் வந்தீங்கன்னா க்ரௌடும் அதிகமாக இருக்காது. ஸோ நீங்கள் எல்லா ரைட்ஸையும் வெயிட் பண்ணாமல் குயிக்காக முடிச்சுட்டும் வந்துடலாம். நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா ரைட்ஸும் முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரைட்ஸுக்கு போகிறப்போ அங்கே இருக்கிற க்ரௌட் எல்லாமே லாஸ்ட்டில் வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே இருக்கிற கேம்ஸும் வெயிட் பண்ணாமல் குயிக்காக முடிச்சுட்டு வந்துடலாம். இங்கே இருக்கிற எல்லா வாட்டர் ரைட்ஸும் எந்த டைம் வேணாலும் விளையாடிக்கலாம். ஆனால் வேவ் பூல் மட்டும் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமிங்கை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற கேம்ஸில் வெயிட் பண்ணுற நேரத்தில் வேவ் பூலையும் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ண இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ரைட்ஸை உங்களாலேயும் கவர் பண்ணிட முடியும். இந்த பிளான் படி போனீங்கன்னா நீங்கள் இருக்கிற எல்லா வாட்டர் ரைட்ஸையும் 3 to 3:30 ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை கேம்ஸும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா ட்ரை கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெட் கிளாஸோட போக முடியாது. ஸோ லாக்கர் ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரை கேம்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக இங்கே இருக்கிற ட்ரை கேம்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ்வலாக பார்த்தது தான். ஆனால் இது மட்டும் இல்லாமல் சில டிஃப்ரெண்ட்ஸான ரைட்ஸும் இருக்குது. நாங்கள் ட்ரெயினில் வந்ததுக்கு முக்கியமான ரீசனே இந்த டாய் ட்ரெயின் தான். ஆனால் எங்களுக்கும் இந்த ட்ரெயினுக்கான டிக்கெட் கிடைக்கல. கரெக்டாக 7:20 இந்த டாய் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுச்சு. ஆனால் நமக்கு பிளாக் தண்டர் போகிறக்கும் இன்னும் நிறையவே டைம் இருக்குது. அந்த டைம் இங்கே இருக்கிற ரயில்வே மியூசியம் போனீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் இன்ஜினை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பிளாக் தண்டர் போகிறப்போ நாங்கள் சொன்ன இந்த நியூ பிளான் படி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.